இந்த வீடியோவில் பவர் ஷேப்ல வந்து இந்த ஹோல் இந்த ரிப்பு வந்து தேவையில்லாட்டி எப்படி ரிமூவ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஹோல் தேவையில்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸும் தேவையில்லாட்டியோட நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். மாலை செலக்ட் பண்ணிட்டு இந்த செலக்ஷன் ஆப்ஷன்ல போயிட்டு தேவையில்லாத ப்ரொஃபைல வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணினா ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த ரிப் ப்ரொஃபைல் வந்து ரிமூவ் பண்றதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த செலக்ஷன் ஆப்ஷன்ல போயிட்டு எது தேவையில்லையோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணினா ரிமூவ் ஆயிரும். இப்படி செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கொடுத்து கூட நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ் வச்சு எப்படி மேட்ச் பண்றேன்னா ரீப்ளேஸ்ல போயிட்டு உள்ள ஒரு ப்ரொஃபைலு இந்த ரேடியஸ் ஒரு ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணினா போதும். அந்த ப்ரொஃபைலை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டோட்டல் ப்ரொஃபைலே தேவையில்லாட்டி கூட அதே கான்செப்ட் தான். செலக்ஷன்ல போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து எப்படி ரிமூவ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் எப்படி ரிமூவ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். இது நார்மலா மேலே செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்தாலும் ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து ரிமூவ் ஆகாத ப்ரொஃபைல அதை செலக்ட் பண்ணிட்டு சாலியில போயிட்டு ஃபோர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துட்டு ரா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. உங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல ப்ரொஃபைலுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்றாப்புல இருக்கும். இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ராடா இருந்தால் இதுக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்றாப்புல இருக்கும். நான் அந்த ப்ரொஃபைலே ரிமூவ் பண்றதுனால ஆட்ல போயிட்டு ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ரீப்ளேஸில் போயிட்டு டாப் சர்ஃபேஸ் வந்து இது ரீப்ளேஸ் ஆன வேண்டிய எந்த பேஸ் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். கீழே உள்ள பேஸை வந்து செலக்ட் பண்ண முடியாது. அதனால வயர் ஃப்ரேம் வச்சுட்டு அந்த பேஸை செலக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் மாடல் ஆன் பண்ணிட்டு ரீப்ளேஸ்க்கு வந்து டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணினா போதும். இப்போ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பில்லட் இல்லாமல் இருக்கு. விசுவலைசேஷன்ல போயிட்டு ஒரு சர்வீஸை செலக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பில்லட்னு சொல்லிடும். 0.2 கிட்ட இருக்கு. சாலியில போயிட்டு பில்லட் போயிட்டு அதுக்கு மட்டும் 0.2 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆயிடும். பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத ப்ரொஃபைலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதே கான்செப்ட் தான் இதுவும். இந்த இடத்துல நமக்கு ப்ரொஃபைல் தேவையில்லாட்டி அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையான சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு மேனேஜில் போயிட்டு பேஸ் டைப்ல வந்து செலெக்ஷன் பண்ணிடுறான். செலெக்ஷன் பண்ணிட்டு ஃபோர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துட்டு ரா மெட்டீரியல் வந்து உங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல அரேஞ்ச் பண்ணிக்காங்க. இந்த ப்ரொஃபைலுக்கு ஏத்தாப்புல ரா மெட்டீரியல் ஜென்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி ஆட் பண்ணிக்காங்க. செலக்டடா இருந்தால் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் மேட்ச் பண்றதுனால ஆட் பண்ணிட்டான். இப்போ போயிட்டு ரீப்ளேஸ்ல கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். ரீப்ளேஸ்ல போயிட்டு இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து இந்த ப்ரொஃபைல்ல மேட்ச் ஆகணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள பேஸ் வந்து மேட்ச் ஆகுங்கிறானே இந்த பேஸ் இதோட மேட்ச் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் அதே சேம் கான்செப்ட் தான். ரேடியஸை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரேடியஸ் கொடுக்குறாப்புல இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயே அந்த ப்ரொஃபைல் தேவையில்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி